सौषुप्तानंदविदे वेदांत भास्कराय नमः। सुषुप्ते विद्यमानो यः परानंद इति श्रुतः। एषा हि परमा संपत् नूनं वेदांत भास्करः। सुषुप्तौ विद्यमानः यः आनन्दः स एव परमानन्दः। एषा एव च परमा संपत् च इति श्रूयते। अद्य दिनाङ्कः एप्रिल् मासे 26 दिनः। अद्य दिनस्य विषयः अयमेव निजानन्दः। बृहदारण्यक उपनिषदिल இடம்பெறுகின்ற 4:32வது மந்திரத்தில் உண்மையான ஆனந்தம் என்ற வஸ்து அதை பற்றின விஷயமானது வெளிப்படுத்துகிறது இந்த ஸ்ருதி வாக்கியம். இந்த ஸ்ருதி வாக்கியம் படி ஏஷாஸ்ய பரமா கதிஹி ஏஷாஸ்ய பரமா சம்பத் ஏஷோஸ்ய பரமோ லோகः ஏஷோஸ்ய பரம ஆனந்தः. தூக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆனந்தம், தூக்கத்தில் இருக்கப்படுகின்ற அந்த நிலை, அதுவே ஏஷா சுஷுப்தேரேவ ஆத்மனஹா பரமாகதிஹி. ஆத்மா உடைய நிலை என்ன என்று கேட்டால் ஆழ் தூக்கத்தில் இருக்கிறது தான் ஆத்மாவுடைய நிலை. ஏஷா பரமா சம்பத்து, இதுதான் இருக்கிறதுலே மிக மிக அதிகமான ஒரு சம்பத், ஒருவனுடைய உடைமை. ஏஷா ஏவ பரமோ லோகா, இதுதான் இருக்கிறதுலே அடைய வேண்டிய லோகங்கள்லேயே மிக மிக உன்னதமான லோகம். ஏஷ ஏவச்ச அஸ்ய பரமா ஆனந்தஹா. ஏஷ ஏவ, இதேதான் பரமானந்தம் எனப்படுகிறது. அயம் மந்திரஹா சுஷுப்தே மகிமானம் வர்ணியதே. சுஷுப்தௌ உபாதி சம்பந்தாபாவாத் ஸ்வானந்தாமிருத சாகரே நிமக்னோ அசௌ ஆத்மா. ஜாகிரத் ஸ்வப்னயோஹோ அயமாத்மா சர்வதா துக்க சோகமோக பரிபூர்ண இவ திருஷ்யதே. இந்த மந்திரமானது தூக்கத்தினுடைய மகிமையை எடுத்து வர்ணிக்கிறது. தூங்கும் பொழுது எந்த விதமான சம்பந்தமும் இல்லாமல் இருப்பதனால் தான் தன்னுடைய ஆனந்த கடலில் திகழ்கின்ற ஒரு ஆத்மஸ்வரூபத்தில் ஒருவன் இருக்கிறான். விழிப்பு நிலையிலும் சொப்ன நிலையிலும் இதே ஆத்மா துக்கத்திலும் சோகத்திலும் இருப்பதாக காணப்படுகிறது. துவைத சத்தியத்துவே சதா துக்கானி பவந்தி. ஜாகிரத்திலும் சொப்னத்திலும் அறியப்படுகின்ற இருமை துவைத்தமானது சத்தியமாக இருப்பதனால் துக்கத்தில் நம்மளை அழுத்துகிறது. ஏஷா அனுபவா சார்வத்ரிகா. எல்லோருக்குமே இந்த அனுபவம் உண்டு. சுஷுப்தௌ து ஏவம் துக்கானி நைவ வித்யந்தே. எல்லோருக்குமே ஆழ்தூக்கத்தில் துக்கம் என்ற அனுபவம் அறவே கிடையாது. ஏஷ பரமாகதி, இதுதான் ஒவ்வொருவனும் இருக்கிறதுலேயே அடைய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பரமமான கதி. அது எப்படி இருக்கும் என்று கேட்டால் ஆழ்தூக்கத்தினுடைய நிலையைத்தான், ஆழ்தூக்கத்தினுடைய நிலையைத்தான் ஒருவன் அடைய முயற்சிக்கிறான். இதராக தூ சர்வா அபி கதயா துக்கப்பூர்ண ஏவ. அதை விடுத்து மற்ற எந்த நிலையாக இருந்தாலும் அது துக்கம் கலந்ததே. ஏஷ கதிஹி து துக்கரஹிதாக தஸ்மாத் இயம் பரமாகதிஹி ஏஷா பரமா சம்பத் சுஷுப்தௌ வித்யமானா சம்பத் ஸ்வாபாவிகீஹி. அதனாலேயே இந்த தூக்கம் என்பது துக்கம் இல்லாததாகவும் பரமமான கதியாகவும் ஒருவனுடைய மிக மிக அதிகபட்சமான உடைமையாகவும் கருதப்படுகிறது. இது அவனுடைய ஒரு இயல்பு நிலையாக சொல்லப்படுகிறது. அயமேவ பரமாலோகா சர்வே இதரா லோகா துக்கமாசிரிதா ஏவ. இதை தவிர மற்ற எல்லா நிலைகளும் எல்லா லோகங்களும் துக்கத்துடன் கலந்ததே. அயம் து லோகா துக்கரஹிதா அயமேவ பரமானந்தா சுஷுப்தௌ ஹி
துக்கஸ்ய கந்தோபி ந வித்யதே. இந்த தூக்கத்தில்தான் துக்கத்தினுடைய ஒரு சின்ன வாசனை கூட கிடையாதாம். இயம் சார்வத்ரிகி சகஜா பரிபூர்ணாச்ச ஆனந்தஸ்திதிஹி. அப்போது ஒருவன் தன்னுடைய ஆத்ம பேரானந்தமான விஷயம் இருக்கிறது அல்லவா, அது அனைவருக்கும் சமமாக எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய அனுபவம் தூக்கத்தில் ஏற்படுகிறது. அந்த தூக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லையற்ற வரையறைக்கு உட்படாத அகண்டமாக இருக்கக்கூடிய நானைத்தான் அனைவரும் துரத்துகிறார்கள் மற்ற அவஸ்தையில். ஏன்? மற்ற அவஸ்தையில் இருக்கும்போது அந்த அவஸ்தையில் இருக்கக்கூடிய துவைத்தத்தை உண்மையாக எடுத்துக்கொண்டு இந்த துரத்தலில் ஈடுபடுகிறார்கள். அந்த அவஸ்தையினுடைய உண்மைத்தன்மையை ஞானத்தினால் வீழ்த்து விட்டால் தூக்கத்தில் இருக்கக்கூடிய பரமானந்த ஸ்வரூபம் விழிப்பு நிலையிலும் ஏற்படும். ஓம் சௌஷுப்த ஆனந்தவிதே வேதாந்த பாஸ்கராய நமஹ.